தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சிக்க பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சிக்கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 10/4/2025 ஆகிறது. நேற்று நடந்தது என்ன? அதாவது நம்ம வந்து இப்போ கரெக்டாக தான் கணிக்கிறோம். ஆனால் நம்ம கணிப்புகளையும் கடந்து இப்போ மாற்றங்கள் ஏற்படும் பொழுது, குறிப்பாக வானிலை மாற்றங்கள் ஏற்படும் பொழுது நம்ம வந்து காலையில் மழை பெய்யாதுன்னு சொல்கிறோம். திடீரென்று வானிலை மாற்றங்கள் ஏற்படும் பொழுது மழை பெய்யும்னு சொல்கிறோம். ஸோ இப்படி மாறி மாறி நம்ம பேசும்போது அறிக்கை கொடுக்கும் மாறி 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 கொடுக்கும் பொழுது அதான் நீங்கள் எல்லாரும் கேட்கலாம், என்ன சார் இது காலையில் மழை பெய்யாதுங்கிறீங்க, மதியானம் மழை பெய்யுங்கிறீங்க, என்ன தான் இது மாற்றி மாற்றி பேசிக்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு கோவப்படுவீங்க. அதாவதுங்க கோவப்படாதீங்க, புரிஞ்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் வானிலையை கணிப்பது என்பது ஒரு மிக சவாலாக இருக்குது. ஆனால் முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி மழை பெய்யும். இப்போ வந்து முன்பெல்லாம் இந்த 2020க்கு மேலே இந்த கொரோனாலாம் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன இடத்துல கரெக்டாக மழை பெய்யும். திருச்சியில் மழை பெய்யும் சார் அப்படின்னா திருச்சியில் கண்டிப்பாக மழை வரும். முன்னாடியெல்லாம் மாற்றங்கள்லாம் ஒரு நாளுக்கு ஒரு முறை தான் ஏற்படும். இப்போ வந்து ஒரு நாளுக்கு காலையில் ஒரு மாதிரி ஒரு மாற்றங்கள் ஏற்படுது, மதியம் ஒரு 10 மணிக்கு மேலே ஒரு மாற்றம், ஒரு 2 மணிக்கு ஒரு மாற்றம், ஒரு 7 மணிக்கு இரவு ஒரு 10 மணிக்கு ஒரு மாற்றம். ஸோ இப்படி ஒரு நாளுக்கு பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுதுங்க. ஸோ இப்படி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 முறையாவது மாற்றங்கள் ஏற்பட்டுரும். கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஸோ இப்படி மாற்றங்கள் ஏற்படும் பொழுது நம்ம மாற்றி மாற்றி சொல்கிறோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் சொல்கிறேன், ஆனால் மாற்றி மாற்றி சொல்லும்பொழுது உங்களுக்கு வந்து ஒரு கோவம், என்ன சார் இது காலையில் மழை பெய்யுங்கிறீங்க, மதியானம் வெயில் அடிக்குதுங்கிறீங்க, இரவோ திடீரென்று மழை வருங்கிறீங்க, என்னதான் இது என்னதான் நடக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கோவப்படுவீங்க. எனவே ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து இனிமேல் வரும் நாட்களில் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது மாற்றி தான் பேசணும் போல தெரிகிறதுங்க. எனவே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும், மாற்றி மாற்றி பேசும்போது நீங்கள் வந்து ஒன்று புரிஞ்சுக்கோங்க. மாற்றி மாற்றி அவர் பேசுகிறாருன்னா மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சு அதனால் அப்படி வந்து சொல்கிறாரு அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கோங்க. அதாவது நிச்சயமாக வானிலை மாற்றங்கள் தரப்பொழுது பலவிதமான சவால்கள், பலவிதமான யாரையும் கணிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது. இப்போ கிளைமேட்டே பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. எனவே நிச்சயமாக ஆனால் வரும் நாட்களில் சிறப்பாக மழை உண்டு. நேற்று வந்து இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு திசை நோக்கி வேகமாக நகர்ந்ததுனால தான் அந்த மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக தென் மாவட்டம் மழை பெய்திருக்கிறது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், நாகர்கோவில், திருநெல்வேலி மற்றும் தென் கடலோரத்தை மையமாக வைத்து கனமழை பதிவானது. டெல்டாவில் கூட நேற்றைய வந்து மழை தான். திருவாரூர், திருத்துறைப்பூண்டி இதெல்லாம் நம்ம சொல்லலை, ஆனால் மழை பெஞ்சிருக்கு. இது வந்து ஒரு எதிர்பாராத ஒரு மழை தான் சொல்லணும். இன்றைக்கும் மழை பெய்யலாங்க. இன்றைக்கும் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கிட்டத்தட்ட நம்ம தமிழகத்தை விட்டு விலகி ஒரு சென்னையிலிருந்து ஒரு சுமார் ஒரு 700 கிலோமீட்டர் பழைய நிலை கொண்டிருக்கிறது. ஸோ இதனால் வரும் நாட்களில் நம்ம சொல்லியிருந்தோம், வரும் நாட்களில் ஒரு ஏப்ரல் மாதம் ஒரு 10ஆம் தேதிக்கு மேலே மழை வந்து எதிர்பாருங்க. கண்டிப்பாக அது இந்த சுழற்சி விலகிய பிறகு மழை வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் சொன்னோம். ஆனால் முன்கூட்டியே கொஞ்சம் மழை தொடங்கியிருக்கு தான் காரணம். நம்ம அறிவித்த தேதி 11ஆம் தேதிக்கு மேலே தான், 11ஆம் தேதி முதல் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஆனால் முன்கூட்டியே ஒரு தொடங்கியிருக்கு. எனவே அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி திடீரென்று வடகிழக்கு திசை நோக்கி அதிவேகமாக ஒடிசா நோக்கி நகர்ந்தது தான் காரணம். அதனால தான் மழை பெஞ்சிருக்கு. எனவே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும், நிச்சயமாக வரும் நாட்களில் எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யும். வட மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி வந்து 40 டிகிரிக்கு மேலே வெப்பம் பதிவும், கடுமையான ஒரு ஹீட் இருக்கும். வட மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. டெல்டாவில் கூட இன்றைக்கி வந்து 40 டிகிரிக்கு மேலே வெப்பம் பதிவாகலாம். ஏன்னா மேற்கிலிருந்து வரக்கூடிய வீசக்கூடிய காற்று, அதாவது இந்த பாலக்காடு, கணவாய், தாராபுரம், பல்லடம், கரூர் அங்கிருந்து வீசக்கூடிய காற்றால் டெல்டாவிற்கு அதிகமான வெப்பம் பதிவாகும். காற்று குதில் டெல்டாவில் இருக்கும். இதனால் டெல்டாவில் அதிகமான வெப்பம் பதிவாகலாம். தென் மாவட்டம் உள்பகுதியில் அதிகமான வெப்பம் பதிவாகும். ஆனால் கண்டிப்பாக தென் மாவட்டம் டெல்டாவை விட வட மாவட்டங்களுக்கே இன்றைக்கி வந்து அதிகமான வெப்பம் பதிவாகும். 41 டிகிரிக்கு மேலே இன்றைக்கி வந்து வெப்பநிலை பதிவாக வாய்ப்பு இருக்குது. எனவே தென் மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. குறிப்பாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஒசூர், அதுபோல் பெங்களூரு, கர்நாடகா மாநிலம் முழுவதும் அதிகமான வெப்பம் காணப்படும். ஆனால் வட மாவட்டம் முழுவதும் திருவண்ணாமலை, சித்தூர், ராணிப்பேட்டை மற்றும் அரக்கோணம், திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் இந்த வட உள் மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கி வந்து 40 டிகிரிக்கு மேலே வெப்பம் பதிவாகும். இனிமேல் வட உள் மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. வரும் நாட்களில் சிறப்பாக மழை உண்டு. நாளை முதல் எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி கூட வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து நேற்று இன்றைக்கும் மழை பெய்யலாம். டெல்டாவில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும். வட உள் மாவட்டங்களில் மழை தரக்கூடிய மேகங்களை உருவாகலாம் இன்றைக்கி. அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணகிரி, தருமபுரியில் கூட மழை பெய்யலாங்க. இன்றைக்கி வந்து
சில இடங்களில் மழை உண்டு. நேற்று போல் இன்று மழை பெய்யும், ஆனால் பரவலாக பெய்யாது. நாளை முதல் பரவலாக எதிர்பார்க்கலாங்க. நாளை முதல் படிப்படியாக மழை பொழிவு அதிகரிக்கும், கவலை வேண்டாம். எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யும், கவலை வேண்டாம். நிச்சயமாக எல்லா மாவட்டங்களுக்கும் மழை பெய்யும், கவலைப்படாதீங்க. வரக்கூடிய சுற்று அதிகமான மழை தரக்கூடிய சுற்று வடமேற்கு வெப்பக்காற்றால் மிக சிறப்பான மழை தரக்கூடிய சுற்று, கவலை வேண்டாம். இந்த வடமேற்கு வெப்பக்காற்று வந்தாலே நம்ம தமிழ்நாட்டுக்கு அதிகமான மழை கிடைக்கும், நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். நிச்சயமாக வட மாவட்டம் மற்றும் கர்நாடக எல்லையோர் மாவட்டம், டெல்டா மாவட்டம் முழுவதும், தென் மாவட்டம் முழுவதும் எல்லா இடங்களுக்கும் வடமேற்கு வெப்பக்காற்றால் காற்று குவிதல் காரணமாக மழை கிடைக்கும். இந்த அறிக்கையை அடுத்தடுத்து ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்க, நான் சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்து பார்க்கலாம். நம்ம தமிழகம் முழுவதும் இன்று மதியம் அதிகமான வெப்பம் பதிவாகும். வட உள் மாவட்டங்களுக்கு வடமேற்கு வெப்பக்காற்றின் காரணமாக அதிகமான வெப்பம் மற்றும் அதிகமான வெப்ப அலை வீசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. வடமேற்கு வெப்பக்காற்று, அதாவது வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய வெப்பக்காற்றின் காரணமாக வட மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், தமிழகம் முழுவதும் இன்று அதிகபட்சமாக 43 டிகிரி வரைக்கும் இன்றைக்கி பதிவாக வாய்ப்பு இருக்குது. எனவே வட உள் மாவட்ட மக்களும் கவனமாக இருக்கணும், டெல்டா மாவட்ட மக்களும் கவனமாக இருக்கணும். இன்றைக்கி கடலோர மாவட்ட மக்களும் கவனமாக இருக்கணும். ஏன்னா கடலோர மாவட்டத்தில் கூட இன்றைக்கி 30 டிகிரிக்கு மேலே ஒரு 37 மற்றும் 39 டிகிரி வரைக்கும் கூட இன்றைக்கி கடலோரத்தில் பதிவாகலாங்க. கடலோர மாவட்ட மக்கள் கவனமாக இருக்கவும். தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் நம்ம தமிழகத்தில் இருக்கும் அனைத்து 38 மாவட்டங்களிலும் இன்று மதியம் அதிகமான வெப்பம் பதிவாகும் என்பதனால் கவனமாக இருக்கவும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஒரு செகண்ட் மட்டும் தயவு செய்து பண்ணி விட்ருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அடுத்து மழை பொழிவு பார்த்துருவோம். மழை பொழிவு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மழைக்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா தென் மாவட்டம் சில இடங்களில் இன்றைக்கி கனமழை பதிவாகலாம். ஆனால் கேரளாவில் பரவலாக மழை உண்டுங்க. குறிப்பாக திருச்சூர், இப்போ கேரளா நோக்கி அதிவேகமாக மழை வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் கேரளாவில், அதாவது இனி வரக்கூடிய மணி நேரங்களில் கேரளாவில் மழை தொடங்கிவிடும். கண்டிப்பாக இன்று மதியம், மாலை, இரவு, நள்ளிரவு வரைக்கும் கேரளாவில் மேற்கு காற்றின் காரணமாக சிறப்பான மழை உண்டு. கேரளாவையும் தாண்டி நீலகிரி மாவட்டம், கோயமுத்தூர் மாவட்டம், வால்பாறை, பொள்ளாச்சி, போடிநாயக்கனூர் மற்றும் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் வரைக்கும் மழை வரலாம், வாய்ப்பு இருக்குது. தூத்துக்குடி மாவட்டம் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. திருநெல்வேலி மாவட்டம் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. நாகர்கோவிலில் கூட மழை பெய்யலாங்க. அதே போல் ராமநாதபுரம் மாவட்டம், ராமேஸ்வரம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா ராமேஸ்வரம் பார்த்திங்கன்னா அந்த கடல் காற்றுறை வேகம் ஒரு 40-70 கிலோமீட்டர் மேலே இருக்கிறது. இதனால் ராமேஸ்வரத்தில் காற்று மட்டுமே வலுவாக வீசும், அதனால் மழைக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் வரும் நாட்களில் மழை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ராமேஸ்வரம், ராமநாதபுரம், இந்த தென் கடலோர மாவட்டம் நேற்றுக்கே மழை பெஞ்சிருக்கு. ஆனால் வரும் நாட்களில் மிக சிறப்பான மழை உண்டு, கவலைப்பட வேண்டாம். ராமேஸ்வரம், ராமநாதபுரம் மற்றும் தென் கடலோர மாவட்டங்களுக்கு இன்றைக்கி ஒதுக்கி மழை பெய்தாலும் நாளை முதல் பரவலாக எதிர்பார்க்கலாங்க. நாளை முதல் வரக்கூடிய சுற்றுல சிறப்பான மழை உண்டு. அதே போல் டெல்டாவில் கூட நேற்றைக்கு மழைங்க. டெல்டாவில் ஒரு எதிர்பாராத மழை தான். திருவாரூர், மன்னார்குடி, நீடாமங்கலம், திருத்துறைப்பூண்டி, திருவாரூரை மையமாக வைத்து கனமழை பதிவானது. இன்றைக்கும் நேற்று போல் மழை பெய்யலாங்க. டெல்டாவில் மழைக்கு வாய்ப்பு இருக்குது. சில இடங்களில் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டம் மேற்கே இல்லை, தஞ்சாவூர் மாவட்டம் கிழக்கே தான் மழைக்கு வாய்ப்பு இருக்குது. தஞ்சாவூர் மாவட்டம் கிழக்கு பகுதி, கும்பகோணம், மன்னார்குடி, நீடாமங்கலம், பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு மற்றும் திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, நாகப்பட்டினம் மற்றும் இந்த சீர்காழி, மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர், பெரம்பலூர் டெல்டா மாவட்டம் உள்ளே இன்றைக்கி கனமழை பெய்யலாங்க, வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நேற்று போல் இன்றும் மழை மேகம் உருவாகலாம், வாய்ப்பாக இருக்குது. ஆனால் நாளை முதல் டெல்டாவில் சிறப்பான மழை எதிர்பார்க்கலாங்க. ஸோ அதே போல் வட உள் மாவட்டங்களுக்கு இன்றைக்கி மழை தரக்கூடிய மேகங்கள் உருவாகலாம். ஆனால் மழையாக மாற கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தான். ஆனால் மழை பெய்யலாம். வடமேற்கு வெப்பக்காற்று வருது, இதனால் மழை தரக்கூடிய மேகங்கள் உருவாகலாம். அது மட்டும் இல்லாமல் வட உள் மாவட்டங்கள் கூட மழை தரக்கூடிய மேகங்கள் உருவாகலாம். கிருஷ்ணகிரி, தருமபுரி மிதமான மழையோ சற்று கனமழையோ இன்றைக்கி பதிவாகலாம், வாய்ப்பு இருக்குது. ஈரோடு மாவட்டம் வடக்கு புறம் மழை பெய்யலாங்க. ஈரோடு மாவட்டம் வடக்கே கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அந்தியூர், ஈரோடு மாவட்டம் பெரும்பாலான வடக்கு பகுதிக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. நீலகிரி மாவட்டம் பரவலாக மழை உண்டு. நீலகிரி மாவட்டம், அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கே மழை உண்டு. கேரளாவில் கண்டிப்பாக மழை பெய்யும், இலங்கையில் கண்டிப்பாக மழை பெய்யும். நம்ம தமிழகம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தென் மாவட்டம் ஒதுக்கி மழை பெய்யும். டெல்டாவில் ஒரு சில மழை இருக்கும்.
வட உள் மாவட்டங்களில் மழை தரக்கூடிய மேகங்கள் உருவாகும். வட உள் மாவட்டங்களில் ஏதேனும் ஒரு சில இடங்களில் மழை தரக்கூடிய மேகங்களை உருவாகலாம். இது இன்றைக்கி கொஞ்சம் ஆரம்பிக்கும். இன்றைக்கி லேசான தூறல் மழையோ மிதமான மழையோ வட உள் மாவட்டங்களில் தொடங்கலாம். ஆனால் நாளை முதல் வட உள் மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம் படிப்படியாக நாளை முதல் சிறப்பான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக எல்லா இடங்களுக்கும் மழை உண்டுங்க. வடமேற்கு வெப்ப காற்றால் நாளை விட நாளை மறுநாள் மிக சிறப்பான மழை இருக்குது. அடுத்த ஒரு வாரங்களுக்கு சிறப்பான மழை உண்டுங்க. இந்த சுற்று மழை பார்த்திங்கன்னா நாளை முன்கூட்டியே தொடங்கிருச்சு. வரும் நாட்களில் அடுத்த ஒரு ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் கூட இந்த சுற்று மழை தொடர வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக எல்லா இடங்களுக்கும் மழை கொடுக்கும். வட மாவட்டம், வட உள் மாவட்டம், டெல்டா மாவட்டம், டெல்டா உள் மாவட்டம், மதுரை, வேடசந்தூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, வட உள் மாவட்டம் மற்றும் தஞ்சாவூர், திருவாரூர், மன்னார்குடி, திருச்சி, புதுக்கோட்டை, கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி, கடலோர மாவட்டங்கள் கண்டிப்பாக மழை உறுதி. கடலோர மாவட்டம் மற்றும் வட உள் மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் சென்னைக்கெல்லாம் வரக்கூடிய சுற்றுலா மிக கனமழை கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பக்காற்றின் காரணமாக காற்றோடைய குவிதல் வட மாவட்டங்களில் இருக்கும். இதனால் வட மாவட்டங்கள் முழுவதும் பரவலாக கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. சிறப்பான மழை உண்டுங்க. வரும் நாட்களில் வெயிலும் அதிகமாக இருக்கும், மழை பொழிவும் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக அடுத்தடுத்து அறிக்கைகள் தவறாமல் பெற நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் சிக்கப்பட்டு அடுத்தடுத்த அறிக்கையில் வந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் மழை பெய்யும் போது கவனமாக இருங்க. இடி, மின்னல், சூறாவளி காற்று அதிகமாக வீசலாம். கண்டிப்பாக ஒரு 70 கிலோமீட்டர் வேகத்தில் கூட வலுவாக வீசலாங்க. எனவே வட மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்ட மக்கள், தென் மாவட்டம் எந்த இடத்துல மழை பெய்தாலும் சரி எல்லா மாவட்டங்களுக்கும் சூறாவளி காற்று, இடி மின்னல் அதிகமாக இருக்கும். ஏன்னா வடமேற்கு வெப்பக்காற்று அதிவேகமாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த வடமேற்கு வெப்பக்காற்று பார்த்திங்கன்னா அதிகமான இடி மின்னலையும் அதிகமான சூறாவளி காற்றையும் ஏற்படுத்துங்க. அதே நேரத்தில் வலுவான மழை மேகத்தையும் உருவாக்கும். வலுவான மழை மேகம் உருவானாலே மழை துளிகள், அதாவது மழை பார்த்திங்கன்னா ஒரு 10 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் மேலே அசல்ட்டாக தாண்டி வரும். இதனால் இந்த வடமேற்கு வெப்பக்காற்று வருதுனால நம்ம எல்லோரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிறப்பான மழை உண்டு. விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் வரும் நாட்களில் கவனமாக இருங்க. நன்றிங்க.